ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசையாய் கர்த்தருடைய ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்ல தெய்வம். அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமே. அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை நேரம் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், 8:30 மணிக்கு. அல்லேலூயா. எனவே அதில் நினைவில் வைத்து சரியான நேரத்தில் பங்கெடுக்கும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதில் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமய தலைவரனும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள் சொல்லுங்கள் என்றார். போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய வார்த்தைகளை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியம், இந்த நிறைய இடத்துல வாசிக்கும் பொழுது சிறையிருப்பு என்கிற ஒரு வார்த்தை. இந்த அப்போஸ்தலர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள், இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சிறை பிடிக்கப்பட்டார்கள், அப்போஸ்தலர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், பேதுரு சிறையில் காக்கப்பட்டார், பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இப்படி இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில இடங்களிலே இந்த சிறை என்கிற சிறைப்பிடிப்பு, இந்த சிறைச்சாலையின் அனுபவங்களை நான் வாசித்தேன். இந்த காலைவெளியிலும் ஆண்டவர் சபையோடு கூட நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் இருதயங்களை திறந்து கொடுத்தவர்களாக வேத வசனங்களை கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனிக்கலாம். இங்கே 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். அப்போஸ்தலருடைய கைகளினாலே 12வது வசனத்திலிருந்து வாசித்தோம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. ஆமென். ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா வரட்டுமே. ஆவியானவர் இன்னைக்கும் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். இந்த சிறையிருப்பு என்கிற வார்த்தை, இந்த சிறை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த சிறையிருப்புல இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சிறை என்கிற ஒரு காரியம் அவர்கள் என்ன யோசிக்கிறார்களோ, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சுயமாய் அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது. சிறையில் இருக்கிறவங்க பேர் என்ன? சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு பேர் கைதிகள். ஆமென். கைதிகள் என்று சொல்லும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம தியானிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு தொழுமரத்திலே அவர்களை மாட்டி வைத்தார்கள். அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறை இருப்பு, இதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்த யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம்.
கர்த்தராகிய தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நல்ல கவனிங்க, என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக போதுமா. முதல் வசனத்தை மாத்திரம் வாசிச்ச போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இந்த முதல் 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு வார்த்தை அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணார். ஏன் கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணாரு? அல்லேலூயா. கர்த்தர் ஏன் நம்மளை அபிஷேகம் பண்ணாரு? ஏன் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணாரு? கவனிக்கணும். ஆமீன் வரணும், அல்லேலூயா வரணும். நல்ல ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களும் சொல்லலாம், நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க வசனத்தை கவனிங்க. The Lord's anointing, தேவனுடைய அபிஷேகம் என் தலை மேல கர்த்தர் வைத்ததற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, இங்கே 61ஆம் அதிகாரத்தில் அழகாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அப்போ இந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கு தேவை என்ன? சிறை என்று சொல்லப்படும் பொழுது பாவத்தின் சிறை. ஆமென். இது ஏதோ சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க அப்படி என்பதல்ல. பாவத்தில் அடிமைப்பட்டு, நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சாபத்தில் அடிமைப்பட்டு துரைத்தனத்தில் பிடிக்கப்பட்டு கட்டுகளினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டு தலைமுறை சாபங்கள் ஜென்ம சாபங்கள் என்று சொல்லி பல காரியங்கள் வழியாய் சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, விடுதலையை கூறதுக்காக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினாராம். அப்படின்னா நம்மை அபிஷேகம் பண்ணினாராம். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு இந்த இடத்துல வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்போ அப்படியே 5ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்திற்கு வரும் பொழுது சபை புரிந்து கொள்ளணும், நிறைய நேரத்தில் நாம சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம், நிறைய நேரத்தில் நாம கட்டுகளில் இருக்கிறோம், நாம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது சத்துருவினுடைய தந்திரங்கள், சத்துருவுடைய போராட்டங்களை நாம கொஞ்சம் அடையாளம் கண்டு கொண்டு ஏன் எனக்கு சிறையிருப்பின் அனுபவங்கள் வருகிறது நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஏன் சிறை? அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளில் வாசிக்கும் பொழுது இங்கே எழுதப்பட்டிருக்குது, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்கள் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். இங்கே 14வது வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டாளர். 15வது வசனம் சொல்லுகிறது, பிணியாளிகள் படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களின் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. அப்போஸ்தலர்களால் நடந்த காரியம் நல்லதா கெட்டதா? அப்போஸ்தலர்கள் செய்த காரியம் சரியானதா தவறானதா? அப்போஸ்தலர்களால் நடந்த காரியம் என்ன என்பதை நீங்கள் கவனிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்
ஆண்டவர் பரமேறினதற்கு பிறகு அவரோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்களும் அப்போஸ்தலர்களாக மாறுறாங்க. அவர்கள் சீஷர்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அநேக அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார்கள். இங்கே ஓவராலா பார்க்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, ஜனங்க லைஃப்ல சமாதானம், ஜனங்க லைஃப்ல சந்தோஷம், ஜனங்க லைஃப்ல விடுதலை, ஜனங்க லைஃப்ல ஆரோக்கியம், ஜனங்க லைஃப்ல நன்மை, ஜனங்க லைஃப்ல கிருபைகள் பெருக ஆரம்பிக்கிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மூலமா? யார் மூலமா? யார் மூலமா ஆகுது? பின்னாடி யாருக்காவது நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. யார் மூலமா நடந்தது? அப்போஸ்தலர் என்பவர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க. இவங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் சீஷர்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, இவர்கள் மூலமாக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்களாம். இவர்கள் மூலமாக விடுதலையாக்கப்பட்டார்கள். இவர்கள் மூலமாய் சிறையிருப்பிலிருந்து மீண்டார்கள். இவர்கள் மூலமாய் அதிசயம் நடந்தது. இவர்கள் மூலமாய் அற்புதம் நடந்தது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுகிற காரியத்தை கூர்ந்து கவனிங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை அடையாளப்படுத்தும்படியாய், ஏன்னா பேசலாம், வெளிப்படுத்தலேருந்து பேசலாம், இன்னும் ஆழத்துக்கு போய் அதை பேச, இது அல்ல நம்முடைய தேவை. இன்னைக்குன்னு என் வாழ்க்கை கர்த்தருக்கு நேராய் ஸ்திரப்படுவதற்கு தேவையான சத்தியம் என்ன? இன்னைக்கு என் வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராய் பலப்படுவதற்கு தேவையான சத்தியம் என்ன? இங்கே இந்த சத்தியத்தை நான் வாசிக்கும் பொழுது, சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கென்று அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு சிறைக்குள்ள போவதற்கான காரணம் என்ன? அல்லேலூயா. இங்கே நான் வாசித்த வரைக்கும் 12லிருந்து இப்போ நம்ம 16வது வசனம் வரைக்கும் வாசித்த வரைக்கும் அப்போஸ்தலர்களால் நடந்தது நன்மை மாத்திரமே. இருளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். சாபத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை காண்றாங்க. தரித்திரர்கள் நன்மையை பெறுகிறார்கள். பிணியாளிகள் சுகமாக்கப்படுகிறார்கள். கட்டுகளில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன? ஒரு கர்த்தர் தேவன் விரும்பின ஒரு ரட்சிப்பு, தேவன் விரும்பின ஒரு சுகம். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? யாரும் சாபத்தில் இருப்பது கர்த்தருடைய ஆசை கிடையாது. யாரும் பிணியாளிகளா இருப்பது கர்த்தருடைய ஆசை கிடையாது. யாரும் தரித்திரரா இருப்பது கர்த்தருடைய ஆசை கிடையாது. யாரும் கடன்காரனா இருப்பது கர்த்தருடைய ஆசை கிடையாது. அவருடைய ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து சொன்னார்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயாவே வரல, எந்த வார்த்தைக்கும் எதுவுமே வாயை திறக்கலன்னா எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா, ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். You will be a blessed. You will be a blessing for others. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீயும் சுகமா இருக்கணும், மற்றவர்களை சுகப்படுத்தணும். நீயும் நன்மையை பெறணும், மற்றவர்களும் அந்த நன்மையினாலே திருப்தி ஆகணும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதான் கர்த்தருடைய ஆசை. ஏன்னா ஆண்டவர் ஆதாமை படைப்பதற்கு முன்பதாகவே ஆதாமுடைய தேவைகளை கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. ஆதாமுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆபிரகாமை நீ தேசத்தை விட்டு வாழ்ந்து சொன்ன ஆண்டவர் சொன்னது, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற, அமர்ந்திருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். இங்க வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர்களால், அப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனால நடக்க வேண்டிய காரியம் என்ன? ஒப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையால நடக்க வேண்டிய காரியம் என்ன? You and me are the saved ones. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் அதையாவது நம்புறீங்க? இந்த வார்த்தைலாம் வரும்போது உண்மையாவே இருதயம் துடிக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு அனல் உண்டாகட்டும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கான காரணம், கர்த்தர் சொல்ற காரியம், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறை இருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார், மீட்டெடுத்தார். எதுக்காக? எதுக்காக? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏன் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார்? வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை ஆற்றணும், சிறைப்படிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் அபிஷேகம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உன் அபிஷேகம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இங்க வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்களால் நடந்தவைகள் அப்படின்னு அழகா எழுதிட்டாங்க. இது அப்போஸ்தலர்களுடைய காலங்களில் சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனா என்னோடு கூட யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி 17வது வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவருடைய கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, போதும், பொறாமையிலே நிறைந்து. இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். பிற்பாடு நான் உங்க பர்சனல் லைஃப், உங்க வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் கடந்து வருவாராக. இங்க வசனத்தை கவனிங்க. பிரதான ஆசாரியன், இந்த நன்மையெல்லாம் நடக்குது, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நடக்குது, வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது, பலவீனங்கள் மாறுது, பலன் கடந்து வருது, ஜனங்க விடுவிக்கப்படுறாங்க, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. யார் மூலமா என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மூலமாக, சுவிசேஷி அறிந்த தேவ பிள்ளைகள். நான் சொல்ற வார்த்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப நீ யார் இன்னைக்கு? அப்ப நீங்க யார் இன்னைக்கு? சபையில் உட்கார்ந்து இருக்கிற நம்ம யார்? அன்னைக்கு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமாக வியாதிகள் சுகமாக்கப்பட்டது, சமாதானம் கடந்து வந்தது, சந்தோஷம் கடந்து வந்தது, ஜனங்கள் கட்டுகள் உடைக்கப்பட்டது, சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை கண்டார்கள், வியாதியில் இருக்கிறவர்கள் விடுதலையை கண்டார்கள், சிறையிருப்பில் இருந்தவர்கள் விடுதலையை கண்டார்கள். அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம், சிறையிருப்பிலிருந்து சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுவிப்பதற்கு அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். சொன்னவர்களை மாத்திர கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும். அல்லேலூயா. அங்க இருந்த பிரதான ஆசாரியனும் யூதர்களும் சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையிலே நிறைந்து. எதுக்கு பொறாமை? எதுக்கு பொறாமை? கவனிங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். எதுக்கு பொறாமை? எதுக்கு பொறாமை? ஜனங்க கட்டுகளிலே இருக்கணும். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ அழுதுகிட்டே இருக்கணும். பிசாசுடைய சிந்தனை என்ன தெரியுமா? நீ கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கணும். நீ எழும்பவே கூடாது. சத்ருவுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ கடங்காரனாவே இருக்கணும். பிசாசுடைய சிந்தனை என்ன தெரியுமா? நீ விடுதலையா இருக்கக்கூடாது, நீ சமாதானமா இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ நிறைவுள்ளவனா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னா பொறாமைப்படுறது யாரு? யாரு? வசனம் சொல்லுது, சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி. எதுக்கு பொறாமைப்படணும்? இந்த இடத்துல எதை பார்த்து பொறாமைப்பட்டானுங்க? எதை பார்த்து பொறாமை வந்ததுன்னா, இங்க மேல வாசிக்கும் பொழுது அவனை பொறுத்த வரைக்கும், பிசாசை பொறுத்த வரைக்கும் வியாதி பிடிச்சவன் வியாதியிலே கிடக்கணும், கடங்காரன் கடன்லயே கிடக்கணும். ஆமென். நீ நீ அழுதுகிட்டே கண்ணீர்லயே கிடக்கணும். நீ சிரிக்க கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாது, உனக்குள்ள பலன் இருக்க கூடாது. இங்க வசனத்தை கவனிங்க. அவன் பொறாமை கொண்டுட்டான். 4 நாள் சர்ச்சுக்கு வருவோம், 5வது நாள் காண மாட்டோம். 4 நாள் பொருத்தனைகள் நிறைவேறும், இதெல்லாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம், முழங்கால நின்று ஜெபிப்போம், கர்த்தரை துதிப்போம், வேதத்தை வாசிப்போம், நியூ இயர்க்கு அடுத்த ரெசல்யூஷன் எல்லாம் நிறைவேற்றுவோம். எவ்ரிதிங் வில் பி கோயிங் ஃபைன். திடீர்னு ஒரு நாள் வரும், எதுவுமே நடக்காது, எதுவுமே செய்ய முடியல. ஏன்? நம்மை அறியாமல் ஒரு சோர்வு, நம்மை அறியாமல் ஒரு பலவீனம், நம்மை அறியாமல் ஏதையோ நடக்காத ஏதோ ஒன்று மனசுல பிடிச்சி வச்சுக்கிட்டு கதறுவோம். உன் ஆவிக்குள்ளே ஒரு கலக்கம், உன் ஆவிக்குள்ளே ஒரு சோர்வு. நான் பேசுகிறதை கூர்ந்து கவனிக்கணும். கர்த்தர் இன்னைக்கு பேசுவாராக. இன்னைக்கு விடுதலையோட வீட்டுக்கு போனோம். நீங்க இன்னைக்கு விடுதலையோடு சபை ஆராதிக்கணும், விடுதலையோடு தேவ ஜனங்கள் கர்த்தரை உயர்த்தணும், விடுதலையோடு கூட உன் வாழ்க்கை இருக்கணும். என்னை கர்த்தர் ரட்சித்தது, என்னை கர்த்தர் பள்ளத்திலிருந்து தூக்கி எடுத்தது, கர்த்தர் என்னை விடுவித்தது, ஆண்டவர் என்னை சாபத்திலிருந்து தூக்கி எடுத்தது, இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்ததுக்கு காரணமே நான் அவருடைய திட்டத்தின்படி நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, விடுதலை வருது, சுகம் வருது, ஆசீர்வாதம் வருது, பிசாசிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க, சாபம் உடையுது, கட்டுகள் உடையுது. ஆனா இவைகளெல்லாம் நடந்து கொண்டு ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி, பிரதான ஆசாரியனும்
சதுசேய சமயத்தார் அனைவரும் ஒரு கூட்டம் எழும்பி இதெல்லாம் நடப்பதை குறித்து பொறாமைப்படுறாங்களா? ஹல்லேலூயா. நான் இந்த இடத்துல இவங்களை யாரா பார்க்கிறேன்னா, எனக்கு சத்துருவாய் பார்க்கிறேன். பிசாசுடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது கர்த்தருடைய திட்டம். ஒருவரும் அவருடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய திட்டம். ஒருவரும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்காம போகக்கூடாது என்பது கர்த்தருடைய திட்டம். அவர் ஏன் ஜீவனை கொடுத்தாரு? ஏன் ஆண்டவர் இறங்கி வந்து சிலுவையில் மரித்தாரு? ஏன் உன்னை என்னை மீட்டெடுத்தாரு? ஏன் தன் சொந்த குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு தந்தருளினாரு? அவர் நம்மேல் வைத்த அன்பும் இரக்கம் மாத்திரமே. ஆனா நீ பரலோகம் போயிடக்கூடாது, ஜனங்க ரட்சிக்கப்பட்டுக்கூடாது, ஜனங்க சமாதானத்தை பார்த்துடக்கூடாது, ஜனங்க சந்தோஷத்தை பார்த்துடக்கூடாது, ஜனங்களுக்குள்ள நிறைவு வந்துடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, அவன் யாரை பிடிச்சு சிறையில் அடைச்சான் தெரியுமா? சுகம் பெற்றுக்கொண்டவர்களை அல்ல, சுகம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களை. லிசன் சர்ச், லிசன். சபை புரிந்து கொள்ளணும். நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா தான் ஜெபித்து கொண்டிருந்தோம், திடீர்னு என்ன நடந்தது என்று தெரியல. நான் இந்த கோலியாத்தினுடைய சப்ஜெக்டை பேசும்போதெல்லாம் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம், வீட்டில் போய் வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை. அதுல அவன் காலையும் மாலையும் வந்து வந்து நிற்பான். கோலியாத்தை குறித்து எழுதும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். வாசிமா 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து காலையிலும் மாலையும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். அந்த பக்கத்துல அவனுடைய பலன், அவன் இத்தனை முழ உயரம், இத்தனை முழ அகலம், அவன் கையில் இவ்வளவு பெரிய ஈட்டி இருந்தது, அவன் கையில் இத்தனை பெரிய கேடகம் இருந்தது, அவன் கையில் இத்தனை பெரிய பட்டயம் இருந்ததுன்னு சொல்லி அவனுடைய பலத்தை குறித்து எழுதியிருப்பார்கள். 4வது வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ளவன் பெலிஸ்தியரின் பாளையத்திற்கு புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் ஒரு ஜானுமா இருந்தது. தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு போர்க்கவசம் தரித்து கொண்டவனாய் அந்த கவசத்தின் நிறை, நல்ல கவனிங்க, அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல் இருந்தது, வெண்கலமாய் இருந்தது. அவன் தன் கால்களிலே, நல்ல கவனிங்க, அவன் கால்களிலே என்ன போட்டிருந்தான்? வெண்கல கவசம் போட்டிருந்தான். தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்து, வெண்கல கேடகம் இருந்தது. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசப்புக்காரரின் படை மரத்தில் போதும். அவனோடு கூட இருந்த ஆயுதங்கள், இதெல்லாம் அவனுடைய உயரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அணிந்திருந்த ஆயுதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். இந்த வசனத்தில் கவனிக்கும் பொழுது அவனுடைய பலத்தை எல்லாம் எழுதிய பிறகு அவன் என்ன சேலஞ்ச் வைக்கிறான்னா, உங்களில் யாராவது ஒருவன் என்னோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு தைரியம் இருந்தால் எழும்பி வந்து என்னோடு கூட யுத்தம் பண்ணலாம். அது மோசமா எழுதியிருக்கோம். அவன் சேலஞ்ச் பண்ணுவான். ஆனா எனக்கு பிடித்தமான ஒரு வேத பகுதி என்னன்னா, 40வது, அதாவது 40 நாட்கள் இரவும் பகலும் வந்து வந்து, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அதில் வாசிக்கும் பொழுது இப்போ 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்குது, அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைக்கு இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும், 11வது வசனம், சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த இடத்தை புரிந்து கொள். முதல்ல இந்த வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது 16வது வசனம் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து வந்து நிற்பான். இப்போ உங்களுக்கு புரியும் மாதிரியா நான் சொல்றேன். அவன் யாருன்னு பைபிளில் எழுதி இருக்குது. அவனை யாருன்னு காமிக்கிறாங்க? ஈஸ் எ ஹீரோ. அவன் ஒரு வீரன். ஆமென். யுத்த புருஷன். ஆமென். அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள், அவங்கிட்ட இருந்துக்கிற கவசம், படைபலம் எல்லாம் ஹெவி. ஆமென். இவனுடைய வார்த்தைகளை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை 11வது வசனம், சவுலும் அவனோடு கூட இருந்த இஸ்ரவேலரும்
இப்போ இவங்களுக்கெல்லாம் ஆயுதம் இல்லையா? இருந்தது. ஏன்னா சவுல் தன்னுடைய ஆயுதத்தையும் தன்னுடைய உடையையும் காலணியும் கழட்டி தாவீதுக்கு கொடுத்தாருன்னு வசனம் இருக்குது. They too had all the weapons with them. அவங்களுக்கும் எல்லா ஆயுதமும் இருந்தது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆயுதம் என்பதை நான் என்ன எப்படி பார்க்கிறேன்னா, இவங்களுக்கும் அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. இப்போ இந்த சவுல் உடைய வார்த்தைகளை கேட்டு, கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்டு சவுலும் சவுலோடு கூட இருந்த இஸ்ரவேலர்கள் அனைவரும் கலங்கி பயந்து நின்றார்கள். ஓகே, இப்போ அவன் குரல் கொடுத்தா நாங்கள் பயந்துட்டீங்க. இப்போ 16வது வசனத்தில் நினைக்கிறேன், 16வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குது? காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து வந்து நிற்பான். என்ன பண்ணான்? வந்து நிற்பான். நின்றுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த 10வது வசனத்தை சொல்லுவான். வாசிமா. பின்பு அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர். இவருங்க இப்ப காலையில வந்து எந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லுவான்? 10வது வசனத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அந்த வசனத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் வந்து வந்து நிற்பான். அவன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அவன் சொல்ற டயலாக் என்ன? ஆம்பளை இருந்தா உனக்கு சூடு இருந்தா நான் சொல்ல, அதை டீசெண்டாக எழுதியிருக்கிறாங்க, நான் புரியும்படி இப்படி சொன்னா தானே நமக்கு ரீச் ஆகும். உனக்கு சொர்ணம் இருந்ததுன்னா, ஒருத்தனோடு என் கூட தில்லு இருந்தா ஒண்டி நில்லு. இதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். இப்போ ஆமீன் வரட்டுமே. தமிழில் எழுதுனா நமக்கு புரியாது. அல்லேலூயா. அதெல்லாம் கவனிங்க. காலையில் இந்த வசனத்தை சொல்லுவான், மாலையில் வந்து சொல்லுவான். எப்படி வந்து சொல்லுவான்னா, அவன் ஜோக்கர். ஆக்சுவலாக என்ன கேட்டால் கோலியாத்து ஜோக்கர். சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அவன் கோலியாத்து பயங்கரமானவன், அவன் பல்லு பெருசு, அவன் காலு பெருசு, அவன் மூக்கு பெருசு. குழந்தைங்களுக்கு சோறே எப்படி விட்டுருவோம்? சோறு விட்டுவோம்ல, குழந்தைங்களுக்கு எப்படி விட்டுவோம்? எங்கே இருக்கிறானே தெரியல அவன்லாம். இப்போ பூச்சாண்டி வரான், அப்போ சோறு விட்டும் போது உன்னை கோணியில் பிடிச்சிட்டு போயிடுவான். உன்னை கூட்டு போய் 2 கண்ணியும் நோண்டுருவான். குழந்தைங்களுக்கு சோறு விட்டுறதுக்கு சொல்கிற டைலாகு. வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறத என்ன, பிள்ளைங்கிட்ட என்ன சொல்கிறோம்? எப்பவுமே சொல்லுவோம்ல, காலைல கிளம்புறோம் புருஷனுக்கு, எப்பா பத்திரமா வந்துருன்னு சொல்கிறோம்ல. போகும்போது என்ன சொல்கிறீங்க? பார்த்து போன்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம சொல்லும் போதே என்ன பண்ணிடுறோன்னா, நீ விழுந்துருவ. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நீ ஜாக்கிரதைப்படுத்துறீங்க, நான் தப்பே சொல்லலை. ஆனால் இன்னொரு சைடு யோசிங்களேன், கர்த்தரும் கூட இருக்கிறாரு, உன்னை சுகமாக கொண்டு போய் சுகமாக கொண்டு வருவார். ஜாமன்ட்டு போப்பா. எப்போ ஸ்பீடு பிரேக்கரில் பிரேக் அடிக்கணும், சிக்னலில் நிற்கணும். சில பேரில் அப்படிலாம் சொல்லிலாம் அனுப்புகிறாங்க. ஆமென். அந்த ரோடு போன வரைக்கும் போகிற வரைக்கும் இங்கே நின்று நீ அந்த டேர்னிங்கில் போயிட்டு சிக்னல் ரைட்டில் போட்டு திரும்பணும். கவனிங்க, நம்ம சொல்கிறதே இப்படிலாம். பிள்ளைங்களை சாப்பிட்லன்னா உன்னை கண்ணை மோண்டி எடுத்துன்னு போயிடுவான். யாரோ ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான், யாரோ இங்கே பேசும்போது, உன்னை கண்ணை நோண்டிடுவாங்க, உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க கோணியில். போன மாதம் யாரோ ஒரு குழந்தை பேசும்போது சொல்லிட்டு. இப்போ நம்ம சொல்லி 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 அவன் வளர்க்குறது என்னன்னா, அவன் மைண்டில் இனிஷியலாக நீ சாப்பிட்லன்னா உன்னை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். சொல்லுங்க, சாப்பிட்லன்னா நீ குண்டாக மாட்ட, சாப்பிட்லன்னா உனக்கு ஜுரம் வந்துடும், சாப்பிட்லன்னா பலன் இருக்காது. நம்மளுக்கு எப்படியாவது அந்த சோத்தை ஊட்டிடணும், வேலையை முடிக்கணும், தட்டை கழுவணும். இப்போ இருக்கிற தாய்மார்கள் அதை விட டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஃபோன் ஆன் பண்ணி ஒரு கார்ட்டூன் பொம்மையை படத்தை வச்சு கொடுத்துட்டு, அந்த கார்ட்டூன் பொம்மையை அந்த குழந்தை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அள்ளி வாயில் வச்சு அமுக்கி, இப்போல்லாம் பேய் வரும் பிசாசு வரும்னு சொல்லலை, பேயும் பிசாசையும் படத்தாவே போட்டு கொடுத்துட்டோம். பிசாசியும் பேயும் படமாகவே ஃபோனில் போட்டு கையில் கொடுத்துட்டு, அந்த குழந்தை என்ன சாப்பிடுதுன்றதுக்கு டேஸ்ட்டு தெரியாது, அந்த குழந்தை என்ன ஃபுட்டு சாப்பிடுதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தை கருவேப்பிலை மிழுங்குதா பச்சை மிளகாவை கடிக்குதா அதுக்கு தெரியாது. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு வேகமாக அடித்து கிரைண்ட் பண்ணி மொத்தத்தையும் கிளாஸில் ஊற்றி அந்த குழந்தைகிட்ட ஃபோனை ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்துட்டு, அன்றைக்கி அம்மா மாதிரிலாம் சொல்லி காட்டுறாங்க, இன்றைக்கி படம் போட்டு கொடுத்துட்டு கடன்னு சாப்பிட்டுட்டேன். செல்லக்குட்டி சாப்பிட்டீங்க தெரியுமா அப்படின்னு கடைசியாக அதுக்கு சொல்லி ரிமைண்ட் பண்ணி
கடைசியில் வளரும் போது அந்த பிள்ளைக்கு ரசம் சாதனம் என்னன்னு தெரியல, சாம்பார் சாதனம் என்னன்னு தெரியல, கறி சோறுனா என்னன்னு தெரியல. ஏன்னா அது வளர்ற வரைக்கும் அதுக்கு கான்சியஸே இல்லாமல் தான் சோறு விட்டுரும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்ம வளர்ந்த விதங்கள், நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இப்போ இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்களுக்கு அவன் வருவான் நிற்பான், 16வது வசனத்தை பேசுவான், 10வது வசனத்தை பேசுவான். அவன் வருவான் நிற்பான், அந்த டைலாக் சொல்லுவான், வருவான் நிற்பான், 10வது வசனத்தை சொல்லுவான், ஒருத்தன் மோதலாம் வா, ஒருத்தன் மோதலாம் வா. இந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி 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 ஒருத்தனை யுத்தத்துக்கு போகவே இல்லை, பயந்து நின்றுட்டு இருக்கிறானுங்க. எத்தனை லட்சம் இராணுவம் நிறைந்த சவுலுடைய இராணுவம், எத்தனை ஆயிரம் யுத்த வீரர்களை கொண்ட சவுலுடைய இராணுவம், எனக்கு ஒரு மனுஷனுடைய வார்த்தை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோலியாத்தை நான் ஏற்கனவே இதை ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த கோலியாத்தை பெலிஸ்தியர்கள் எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, அவன் யுத்தம் பண்ணுவதற்கு பயன்படுத்தல, ஆவியை கலங்க பண்றதுக்கு பயன்படுத்தினாங்க. காலையிலே வேலைக்கு வருவாங்கல்ல, காலையிலே வந்து நிற்கும் போது இவன் வந்து குரல் கொடுத்துருவான். நம்மளால காலையிலே அப்செட் ஆகிடுவாங்க. திருப்பி மாலையில் ஒரு ஷிஃப்ட் வரும் பொழுது திரும்பி வருவான். இங்கே யாராவது தைரியம் இருந்தால், வீரனாக இருந்தால், ஆம்பளையாக இருந்தால் வாங்க அப்படின்னு கூப்பிடுவான். ஆவியில் கலங்கிடுவாங்க, எல்லாம் நின்றுவாங்க. இந்த கோலியாத்துடைய வேலை சண்டை போடுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் ஒரு நாளும் வான்னு கூப்பிட்டா அடிக்க வரமாட்டான். ஆனால் உள்ள இருந்து கத்துவான். நிறைய நாய்ங்க பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் வளர்க்குற நாய்ங்கெல்லாம் நிறைய குலைக்கும், ஆனால் அவுத்து விட்டு பாருங்க, கடிக்காது. அது உங்களை பார்த்து பயந்துடும். ஆமென். இன்னைக்கு ஆவியை கலங்க பண்ணுகிற கோலியாத் செய்த வேலை என்னன்னா, ஜனங்களுடைய ஆவி, அந்த யுத்தத்தில் நிற்கிறவங்களுடைய ஆவி, நம்மளால இவனை அடிக்க முடியாது. அவன் ஒரு மைண்ட் செட்டப் கிரியேட் பண்ணிட்டான். உங்களால யுத்தம் பண்ண முடியாது, உங்களால ஜெயிக்க முடியாது, உங்களால வீழ்த்த முடியாது, உங்களால அடிக்க முடியாது, உங்களால இவனோடு கூட யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆவியில கலக்கத்தை உண்டு பண்ணிட்டான். அதை தான் தாவீது உடைச்சாரு. என்ன உடைச்சார் தெரியுமா? அவர் பட்டயத்தை எடுக்கல, ராணுவத்தை கூப்பிடல, தனி மனிதனா நின்று என்ன தெரியுமா சொன்னாரு? இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனை நிந்திக்கிற விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனே நீ ஏமாத்துறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. ஆவி கலங்கிடுச்சுன்னா உன்னால எதையுமே செய்ய முடியாது. உன் ஆவியில ஒரு குழப்பம் வந்துடுச்சுன்னா நீ அடுத்தது எழும்ப மாட்ட. உன் ஆவி சோர்ந்து போச்சுன்னா, உனக்குள்ள இருக்கிற ஆவி சோர்ந்து போச்சுன்னா அடுத்தது நீ எந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்ட. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோலியாத் என்பவன் ஆவியை கலங்க பண்ணினவன். இங்க வசனத்துக்கு வரும்பொழுது, மத்தேயு சுவிசேஷத்தினுடைய அப்போஸ்தலர் நடபடிகளுடைய 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, இவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அற்புதங்களை செய்தவர்கள், அதிசயங்களை செய்தவர்கள், சுகத்தை கொடுத்தவர்கள், பலத்தை கொடுத்தவர்கள், பிணியாளிகளை ரட்சித்தவர்கள் யாருன்னா இந்த சபையார், இந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த அப்போஸ்தலர்கள். இப்போ யாரை பிடிச்சு சிறையில் போடுறாங்கன்னா, நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு காரணமானவர்கள். நிறைய நேரத்தில் விசுவாசிங்க கேட்குறீங்கல்ல, ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த கண்ணீர், ஏன் எனக்கு மட்டும் இந்த துயரம், ஏன் எனக்கு மட்டும் இந்த நிந்தனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த அவமானம்? அதான் அவனுடைய தந்திரம். பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணக்கூடாதுன்னா வெளிச்சத்தில் இருக்கிற நீ இருளுக்கு போயிடணும். நல்ல ஒரு ஆமீன் வரட்டுமே. நீ இருளில் போனன்றதுக்காக இந்த ஆமீன் இல்லை, புரிந்தது என்பதற்காக ஒரு ஆமீன். அல்லேலூயா. இவை நடக்கிற காரியத்தை கவனிங்க. ஏன் சிறை இருப்பு வாழ்க்கையில்? ஏன் எனக்கு சிறை இருப்பு? எந்த காரியத்தை செய்யாத எனக்கு ஏன் சிறை இருப்பு? ஏன் நிறைய நேரத்தில் நான் கட்டுகளில் இருக்கிறது போல, நான் ஆவியில கலங்கி உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஓட முடியல, என்னால எழும்பி செய்ய முடியல. கர்த்தர் உன்னை ரட்சித்ததுக்கான காரணம், கர்த்தர் உங்களை அபிஷேகித்ததற்கான காரணம், கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்ததுக்கான காரணம், கர்த்தர் உங்களை மீட்டெடுத்ததற்கான அந்த நம்பர் 1 ரீசன், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கு, உங்களால வைக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு காரணம். இன்னும் இருள ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க, இன்னும் பாவத்தில் ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க, இன்னும் கட்டுகளில் ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க, இன்னும் உபத்திரவத்தில் ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க, இன்னும் விக்கிரகத்துக்கு பின்னாடி ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க, இன்னும் வாதைகளுக்கு பின்னாடி ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்க. நான் சபைக்கு வரேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன். எஸ், தட்
begs you to grow spiritually. நீ ஆவிக்குரிய ரீதியில வளர்ற, கரெக்ட். ஆனா ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்த நீ உனக்காகவே வளர்ந்து கொள்ளபடியாய் கர்த்தர் உன்னை அழைக்கல. ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்த பிறகு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அபிஷேகம், 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 பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், வரங்கள், கிருபைகள், இது அத்தனையும் எதற்காய் கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார்? இங்க வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர்களை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். இன்னைக்கு நம்மளை பிடிச்சு பிசாசு சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறான். நம்மளை பிடிச்சு பிசாசு கண்ணீர் என்கிற சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறான். நம்மளை பிடித்து உபத்திரம் என்கிற சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறான். நம்மளை பிடிச்சு கடன் என்கிற சிறையில் அடைத்து வச்சிருக்கிறான். நம்மளை பிடித்து தரித்திரம் என்கிற சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். சிறைக்கு போயிட்டா நீ யாரு? கைதி. நீ கைதி ஆயிட்டா என்ன பண்ண முடியாது? நீ சுதந்திரமா எதுவும் செய்ய முடியாது. நீ சுதந்திரமா எதுவும் செய்ய முடியாதுன்னா நீயே கைதியாய் மாறும் பொழுது நீ கட்டுண்டவர்களை எப்படி விடுதலை ஆக்க முடியும்? கர்த்தர் உங்ககிட்ட பேசட்டும். கொஞ்சம் காதுகளை திறந்து, உபத்திரவங்கள் பெருகும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நான் எப்போ அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இவைகள் எல்லாம் வரும் பொழுது ஒரு நாள் தேவனை விட்டுடாத. ஒரு நாள் தேவனை விட்டுடாத. ஒரு நாள் தேவனை விட்டு தூரம் போயிடாத. ஒரு நாள் தேவனை பிரிஞ்சு நிற்காத. ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகாத. ஏன் உனக்கு சிறை இருப்பு? ஏன் எனக்கு சிறை இருப்பு? ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு சிறை இருப்பு? ஏன்னா வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியனும் சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி விடுதலை ஆக்கப்படுகிற ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுவதை குறித்து பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு யாரால விடுதலை ஆக்கப்படுறோம்? நிறைய நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்களா தெரியல. உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவா. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஜெபம் தேவை. இவங்களுக்கெல்லாம் திறப்புல நின்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜெபம் தேவை. நமக்காக பரிதபிக்கிற தேவ மனிதர்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? இவர்கள் மீது சத்துரு ரொம்ப பொறாமையா இருப்பானா. அவங்க குடும்பத்து மேல ரொம்ப பொறாமையா இருப்பானா. அவங்க பிள்ளைங்க மேல ரொம்ப பொறாமையா இருப்பானா. ஏன் அப்படின்னா இவர்கள் மூலமாய் நடக்கிற விடுதலை, ஒரு தரித்திரம் பிடிச்ச இடம், ஒரு கட்டுகளில் இருந்த இடம், ஒரு விக்கிரகம் நிறைந்த இடம். 17ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை இன்னைக்கு காலை வேளையில் நான் வாசித்தேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்படுகிறவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். இந்த வசனத்தை மறுபடியும் 16வது வசனத்தை வாசிமா. அத்தேனா பட்டணத்தில், நல்ல கவனிங்க, அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில், பவுல் தீமோத்தேயுக்காக காத்திருக்கிறார். அத்தேனா பட்டணத்தில் தீமோத்தேயுக்காக காத்திருக்கிறாரு, சீலாவுக்காக காத்திருக்கிறாரு. சீலாவும் தீமோத்தேயும் வர தாமதிக்கப்பட்ட போது இந்த அத்தேனா பட்டணத்தில் அவர் காத்து கொண்டிருக்கையில், காத்து கொண்டிருந்த இடத்துல இந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகத்தில் நிறைந்திருக்குது. நான் சொல்றது புரிந்து கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் ஊழிய பாதையில் போறாரு. பவுல் ஊழிய பிரயாணத்தில் போறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பட்டணம் அத்தேனா என்கிற பட்டணத்துக்கு வராரு. வரும் பொழுது அவரோடு கூட இணைந்து கொள்வதற்கு தீமோத்தேயும் சீலாவும் வந்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வருகைக்காக ஒரு பட்டணத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த பட்டணத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகவும் வைராக்கியம் அடைந்து. என்ன வைராக்கியம் வந்தது? அவர் வழி போக்கணையா. அவர் இன்னொரு பட்டணத்துக்கு போறாரு. போற வழியில நம்முடைய உடன் ஊழியர்களுக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த அத்தேனா பட்டணம் விக்கிரகத்தினால நிறைந்திருக்கிறது, கட்டுகளால நிறைந்திருக்கிறது, சாபத்தினால நிறைந்திருக்கிறது, போராட்டத்தினால நிறைந்திருக்கிறது. இந்த விக்கிரக கோட்டையை பார்த்த உடனே வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு என்ன பண்ணாரு? அந்த இடத்தை விட்டுட்டு ஓடி இல்லை. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபேர்னா நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பு. ஐயோ, நேற்று இந்த ஜபத்துக்கு போனேன், என் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு, நாளிலிருந்து நான் அந்த ஜபத்துக்கு போக மாட்டேயா. நிறைய
பேர் சொல்லி நேற்று இந்த ஊழியத்துக்கு போனோம், அதனால தான் இந்த உபத்திரவம். நான் சொல்றேன் கேளு, வரும். அல்லேலூயா, கண்டிப்பா வரும். ஏன்னா ஜனங்க விடுதலை ஆக்கப்படுவதை பார்த்துட்டு பிரதான ஆசாரியனும் சதுசேய சமயத்தார் அனைவரும் சும்மா உட்கார்ந்துல பொறாம கொண்டான். ஜனங்க விடுவிக்கும் போது பிசாசு சும்மா இருக்க மாட்டான், பொறாம கொள்ளுவான். இங்க வசனம் சொல்லுகிறத கவனிங்க. வழிபோக்கன் வேற பட்டணத்துக்கு போறாரு, வேற கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போறாரு. தீமோத்தேயுக்காகவும் சீலாவுக்காகவும் காத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அத்தேனா என்கிற பட்டணத்துக்கு நேராய் வராரு. அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கிறாரு. விக்கிரகமா இருக்குது, கட்டுகள் நிறைந்ததா இருக்குது, உபத்திரவம் நிறைந்ததா இருக்குது. இதை பார்த்துட்டு அப்பா நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு ஓடி போல. அப்படி ஓடி போனா அவன் அபிஷேகத்தை குறித்து நீ கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அல்லேலூயா. விலகி பயந்து விலகி நீ ஓடுற அப்படின்னா உன் அபிஷேகத்தை நீ கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். சார் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, ஆண்டவர் சபையோடு கூட பேசுறாரு. சபை அதுக்காக அழைக்கப்படலை, சபை அதுக்காக அபிஷேகிக்கப்படலை, சபை அதுக்காக உருவாக்கப்படலை, தேவன் அதுக்காக ரட்சிப்பு தரல. என்ன பண்ணிடுவ? பொறாம கொண்டு என்ன பண்ணுவ? என்ன சிறையிருப்புக்குள்ள கொண்டு போன, அவ்வளவுதானே. என்ன சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிட்டான். அப்போஸ்தலர்களை சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிட்டான். பவுல் 17ஆம் அதிகாரத்தில் வைராக்கியம் கொண்டு ஜெப, அங்க வசனம் சொல்லுது, ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அறியாமை உள்ள காலங்களில் தேவனை காணாத போல் இருந்தார். இப்போது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். 30வது வசனத்தில் விக்கிரகத்தை குறித்து பிரசங்கம் பண்றார். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்றார். பார்க்கிறவர்கள் வீதிகள் அவருக்கு யாரும் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடல. இந்த அத்தேனா பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுங்கன்னு யாரும் கூப்பிடல. இந்த அடிந்து போற ஆத்துமாக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு கூப்பிடல. இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடல. இந்த ஆராதனையில ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடல. ஈசா அவர் மேல இருந்த அபிஷேகம், அந்த இடத்துல ஒரு தேவை இருந்தது, அந்த இடத்துல ஒரு குறை இருந்தது, அந்த இடத்துல ஒரு கட்டு இருந்தது. ஏன் அபிஷேகம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. இதான் ரட்சிப்பு, இதான் அபிஷேகம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சும்மா இருக்க மாட்டான். போராட்டங்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. வியாதியஸ்தர்களை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. விக்கிரகத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. கட்டுகளை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாயா. நீ சும்மா இருக்கிறனா நீ போலியான ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். நான் பேசுறது உங்களுக்கு கடினமா இருக்கும். No other way. The church should repent today. சபை மனம் திரும்பி ஆகணும். அவரை கூப்பிட்டு சொல்லல, இந்த அத்தேனா பட்டணம் அவருக்கு நியமிக்கப்படல. He was a passing passenger. அவர் கடந்து போகிற ஒரு பயணி தான். He just waited for his fellow workers. He just waited for Silas and Timothy. தீமோத்தியும் சீலாவும் வருவதற்காக காத்துட்டு இருக்கிறாரு. காத்து கொண்டிருந்த நேரத்தில், அந்த கொஞ்ச நேரத்தில் கூட ஆவியில ஒரு எத்தனை பேர் ஜீவியம் அப்படி இருக்குது. கர்த்தர் எதுக்கு ஒன்று அபிஷேகம் பண்ணாரு? நீ சிறையிருப்புல இருக்கிற, சிறையிருப்புல சத்துரு நம்மளை கொண்டு வந்துட்டான். இந்த சிறையிருப்பு நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, யாரும் குறித்து யோசிக்கல, எதை குறித்து யோசிக்கிறது கிடையாது, எந்த கர்த்தருடைய திட்டத்தை குறித்து யோசிக்கிறது கிடையாது, தேவ தரிசனத்தை குறித்து யோசிக்கிறது கிடையாது, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து யோசிக்கிறது கிடையாது, பாதாளத்துக்கு நேராக போறவனை குறித்து யோசிக்கிறது கிடையாது, வரவனை குறித்தோ யோசிப்பது கிடையாது, போறவனை குறித்தோ யோசிப்பது கிடையாது. பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அந்த வார்த்தை புரிந்து கொள்ளணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் இருந்தா, நேரம் இருந்தா. இன்னைக்கு நான் ஒரு சிலர்லாம் அந்த அபிஷேகத்தின் பாத்திரங்களை கனத்துக்குரிய இடத்துல பார்த்தேன். நான் ஒரு சில ஊழியர்களை, ஒரு சில விசுவாச மக்களை. ஆனா தனக்கென்று வரும்பொழுது தேவன் அவங்களுக்கு ஒரு பெருட்டா தெரியல என்ற காரியத்தை பார்த்த பொழுது உண்மையாய் உடைந்து போனேன். உண்மையா உடைச்சு போனேன். அபிஷேகம் உனக்கு ஆவியில வைராக்கியமா வைக்கணும். அபிஷேகம் உன்னை ஆவியில வைராக்கியமா வைக்கணும். உன் ஸ்பிரிட்ல வைராக்கியத்தை உண்டு பண்ணணும். தாவீதுடைய ஆவி வைராக்கியமா இருந்ததுனாலதான் கோலியாத்தை பார்த்து சொன்னா, நீ இஸ்ரவேலின் ராணுவங்களை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனே நீ ஏமாத்திரம். ஆவியில வைராக்கியம் இருந்தது பவுலுக்குள்ள.
தொட்டதுக்கெல்லாம் சினிங்கிக்கிட்டு, தொட்டதுக்கெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு, தொட்டதுக்கெல்லாம் இந்த ஜீவியம் ஒரு நாளும் உன்னை பரலோகம் கொண்டு போக போறதில்லை. ஒரு நாளும் நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் நோவாவின் காலத்தில் சொன்னது போல மனஸ்தாபப்பட்டு இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாம போங்க. தேவன் மேல வைத்த ரட்சிப்பையும் கிருபையும் குறித்து இன்னைக்கு மனஸ்தாபப்படுவார் என்றால் அதை விட பரிதபிக்கப்பட்ட நிலைமை சபைக்கு வேற எதுவுமே கிடையாது. அதை விட பரிதபிக்கப்பட்ட நிலைமை எதுவுமே கிடையாது. Let them call, let them give me an invitation. என்னை கூப்பிடட்டும், அழைக்கட்டும், எனக்கு சொல்லி விடட்டும். No way hereafter from this church, இந்த சபையில் இனி யாருக்கும் பர்சனல் இன்விடேஷன் கொடுத்து வந்து செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிற வரைக்கும், என் உயிர் இருக்கிற வரைக்கும், கர்த்தர் என் தலை மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன பக்தியில வைராக்கியம் உள்ளவனாய் நிறுத்தும் என்பதை நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். அந்த பக்தி வைராக்கியம் என்ன நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமோர் அல்லேலூயா. உன் ஆவியில நீ வைராக்கியம், உனக்கு உள்ள வைக்கப்பட்ட அபிஷேகம் அதுவா இருக்கணும். இங்க பவுலுடைய வாழ்க்கையில அந்த பட்டணத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை சார். அந்த பட்டணத்துக்கு அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இஸ் மூவிங் அவே. மேல இருக்கிற வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல எழுதி இருக்கும், சீலாவும் தீமோத்தியும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு ஊழிய ஸ்தலம் இல்லை, அது ஊழிய பிளாட்ஃபார்ம் இல்லை, அது அவர் ஜஸ்ட் வெயிட்டிங் பிளேஸ். அந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்த்த உடனே this man started to share the gospel. கர்த்தர் எத்தனை பேர் என்கிட்ட பேசுறாருன்னு விசுவாசம் யாராவது இருந்ததுன்னா ஒரு ஆமென் சொல்லிட்டு பார்க்கலாம். ஹல்லேலூயா. We come take part in the communion. திருவிருந்து, கம்யூனியன் அப்படின்னா என்ன தெரியுமா? திருவிருந்துனா என்ன தெரியுமா? கம்யூனியன், கம் இன் யூனியன். ஒருமனப்பட்டு வா, சபையோட ஒருமனப்பட்டு, குடும்பத்தோட ஒருமனப்பட்டு வா. சும்மா நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு, ரீசன் சொல்லிக்கிட்டு, இதை அதை கதை சொல்லிக்கிட்டு ஆவியில் வைராக்கியம் வரல அப்படின்னா நீ பெற்ற அபிஷேகம் கேள்விக்குறி தான். நீ எவ்வளோ பெரிய ஆள வேணா இருங்க, நீ எவ்வளோ பெரிய வேத வல்லுநராக வேணா இருங்க, எவ்வளோ படித்தவர்களாக இருங்க, உன் படிப்புக்கும் அபிஷேகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லேலூயா. சத்தமா இப்போ 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். யாரை சிறைப்பிடித்தார்கள்? யாரை சிறைப்பிடித்தார்கள்? நன்மையை பெற்றுக்கொண்டவர்களை பிடிக்கல. பொறாமை யார் மேல வந்தது தெரியுமா? ஜனங்களை கட்டுகளில் இருந்து விடுவித்தவன் மேல பொறாமை கொண்டு அவனை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். அல்லேலூயா. அவங்களை தூக்கிட்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. அவங்களை தூக்கிட்டு போய் அவங்க நினைச்சது என்ன தெரியுமா? இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது கவனிங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்க. பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். யார? அப்போஸ்தலர்களை. 19 வசனத்துக்கு நேரா வாங்க. கர்த்தருடைய தூதன், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். புரியல? நான் மறுபடியும் வாசிக்கிறேன், புரியுதுன்னா ஆமென் சொல்லு. 19-20 வாசிமா. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிடித்து கொண்டு போய் பொறாமையிலே சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் சிறையிலிருந்து காப்பாற்றுவதற்கு யாரும் வரல. அவர்களை அபிஷேகம் பண்ணின கர்த்தரே இறங்கி வந்தார். வசனம் சொல்லுகிறது, வார்த்தை கவனிங்க, யாரை வந்து காப்பாத்தல, யாரை காப்பாத்தல. நான் எந்த அபிஷேகத்தை குறித்து வைராக்கியம் கொண்டு நின்னேனோ அந்த அபிஷேகத்திற்கு ஆண்டவராய் இருக்கிறவர் இறங்கி வந்து, தேவனை குறித்து, தேவன் என் மேல வச்ச அபிஷேகத்தை குறித்து, தேவ தரிசனத்தை குறித்து நீ வைராக்கியமா இருந்தா உன்னை காப்பாற்ற மனுஷனால வரமாட்டான், உன்னை காப்பாற்ற தேவனே இறங்கி வருவார். யாராவது இங்க சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா நான் சொல்றேன்,
தேவனுக்காக வைராக்கியமா நின்ன உங்களை தேவனே இறங்கி வந்து காப்பாற்றுவார். இந்த ராத்திரியிலே தேவ தூதர்கள் இறங்கி வந்து வைராக்கியமாய் நின்றவர்களுக்காக ஆண்டவரே வாதாடுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? வேற ஊருக்கு ஓடி போயிடுங்கன்னு சொல்லலை, ஊரை மாற்றிட்டு போயிடுங்கன்னு சொல்லலை, இங்கே தங்காதீங்கன்னு சொல்லலை. அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் எதுக்கு என்ன சிறையிருப்பிலிருந்து மீட்டார்? கர்த்தர் எதுக்கு இப்போ உங்களை சிறையிலிருந்து மீட்டார்? யூதர்களும் சதுசேய சமயத்தார் அனைவரும் இவர்களை சிறையில் அடைத்தது சிறையிருப்பில் கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் கர்த்தர் மறுபடியும் தேவ தூதனை அனுப்பி என்னை விடுவித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? The reason that God delivered me, என்னை விடுவித்ததற்கான காரணம், ஆண்டவர் இந்த சீஷர்களை விடுவித்ததற்கான காரணம், இந்த அப்போஸ்தலர்களை விடுவித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? மறுபடியும் போய் எதற்காக பொறாமை கொண்டு உன்னை சிறையில் அடைத்தானோ, எதுக்காக உன் காலை உடைச்சானோ, எதுக்காக உன் கையை உடைச்சானோ, எதுக்காக உன் ஆவியை கலங்க பண்ணினானோ, எதுக்காக உனக்கு பலவீனத்தை கொடுத்தானோ, எதற்காக உன்னை இப்படிப்பட்ட பின்மாற்றத்துக்கு நேராய் என்கிற சிறைக்கு நேராய் சத்துரு நடத்தினானோ, அதை விட்டு தேவன் மறுபடியும் உன்னை வெளியில கொண்டு வந்து சொல்றாரு, போய் மறுபடியும் எதற்காய் நீ சிறையில் அடைக்கப்பட்டாயோ அதே வேலையை மறுபடியும் செய். அல்லேலூயா. சொல்ற ஆவியானவர் அந்த பக்தி வைராக்கியம். நேற்று மிஷனரிங்க லைஃப்பை குறித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வில்லியம் கேரி குறித்து பேசிட்டு இருந்தோம். he left his country, தன்னுடைய பட்டணத்தை தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு கிளம்புறார். கப்பலில் வரார், பிள்ளையும் மனைவியும் கூட்டிட்டு கப்பலில் வரார். கப்பலில் வரும்பொழுதே பல மாதங்கள் டிராவல் பண்ணணும். அவருடைய நாட்டில் இருந்து இந்திய தேசத்துக்கு வரார் மிஷனரியா. வரும்பொழுதே வில்லியம் கேரியுடைய பிள்ளை கப்பல்லே செத்து போகுது. வில்லியம் கேரியுடைய பிள்ளை கப்பல்லையே மரித்து போச்சு. வில்லியம் கேரி கப்பலில் மரித்து போனால் எங்கே அடக்கம் பண்ண முடியும்? பிள்ளையை தூக்கி கடலில் போட்டாங்க. மரித்த தன் பிள்ளையை தூக்கி கடலில் போட்டாங்க. கூட இருந்த மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அந்த பைத்தியக்கார மனைவியை கையில் பிடிச்சிக்கிட்டு கல்கட்டாவில் வந்து இறங்குறார். கல்கட்டாவில் இறங்கின வில்லியம் கேரி, மனைவி பைத்தியம், பிள்ளை கப்பலில் செத்து போச்சு. ஊருக்கு லெட்ரு போட்டா, நீ பைத்தியக்கார, இவ்வளோ ஒரு வல்லரசு ஒரு செழிப்பான தேசத்தை விட்டுட்டு ஏண்டா போனன்னு உலகம் பைத்தியக்காரமாலி அவங்கள திட்டம். ஆனால் வந்தார் சோர்ந்து போல. எனக்கு இன்னைக்கு காலை வேளையில் இந்த 17ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் பல முறை நான் இதை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வாசிக்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு என்னுடைய ஆவியில் ஒரு பெரிய பலனை உண்டாக்குறதை நான் பார்த்தேன். அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, அல்லேலூயா, அவர் தன் ஆவியில மிகுந்த வைராக்கியம், வெறும் வைராக்கியம் இல்லை, மிகுந்த வைராக்கியம் கொண்டு மொழியை கற்றுக்கொள்கிறார். அங்கே இருக்கிற பெங்காலி லாங்குவேஜை கற்றுக்கொள்கிறார். அந்த பகுதியினுடைய மொழிகளை கற்றுக்கொள்கிறார். வேத புத்தகங்களை மொழிபெயர்க்கிறார். சத்தியங்களை கொண்டு வருகிறார். வேதாகம கல்லூரிகளை நிறுவுகிறார். சபைகளை ஸ்தாபிக்கிறார். இன்னைக்கு ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறார். சார், நான் சொல்கிற நபர் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது செய்தவர் அல்ல. பயணத்தில் பிள்ளை செத்து போன பிள்ளையினுடைய சடலத்தை தூக்கி கடலில் வீசிட்டு பைத்தியம் பிடித்த தன் மனைவியை கூட்டிட்டு வந்து கல்கட்டாவில் இறங்கினவர். இன்னைக்கு அதனால உருவாக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான வேதாகம கல்லூரிகள். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனுஷன் லாங்குவேஜை கற்றுக்கிறார். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனுஷன் வேதத்தை மொழிபெயர்க்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம். அந்த அதே நான் பட்டணத்தை பார்த்த பொழுது, விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறத கண்ட பொழுது, உள்ள இருந்த அபிஷேகம் ஆவியில மிகுந்த வைராக்கியத்தை உருவாக்குச்சு. ஒரே ஒரு நாள் ஊழியத்துக்கு போகிறோம், வர வழியில் மோட்டார் சைக்கிள் டயர் வெடிச்சிட்டா கூட பிசாசு பண்ணிட்டானா அடுத்தது வீட்டில் பூட்டிட்டு உள்ளே படுத்துடுறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், காலையில் வந்து ஜெபம் பண்ணுறோம். அன்றைக்கி மதியானம் டயரி ஆயிடுச்சுன்னா ஐயோ பிசாசு பண்ணிட்டான். இப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்குதா, நீ ஆராதிக்கிற தேவனுக்கு வல்லமை இருக்குதா? நான் நிறைய நேரத்தில் யோசிக்கிறது உண்டு. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மிஷனரிகள் அப்படி போராடினவங்க. இப்போ ஆண்டவர் அவரை விடுதலை ஆக்குறாரு. சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கி 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்த ஆண்டவர் நீ எழும்பி ஓடி போயிடுறான்னு சொல்லலை. மறுபடியும் தேவாலயத்துக்கு போய் மறுபடியும் நீ என்ன ஊழியத்தை செஞ்சியோ, மறுபடியும் நீ என்ன சுவிசேஷத்தை அறிவித்தியோ, மறுபடியும் எந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை காட்டினையோ அதையே செய்.
அந்த கடைசி வசனம் இதை மாத்திரம் வாசிச்சு நான் முடிக்கிறேன். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே 21வது வசனம், தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியன் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரையும் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். 21வது வசனத்தை கவனிக்க. அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்ல ஒரு அல்லேலூயா. இந்த வேத பகுதியை மாத்திரம் நான் மறுபடியும் சொல்லி உங்களுக்கு உங்களுடைய ஆவியிலே கர்த்தர் ஒரு பலத்தை கொடுக்கும்படியாய் நான் ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. ஏன் சிறையிருப்பு? யாருக்கு சிறையிருப்பு? யாருக்கு சிறையிருப்பு? ஏன் சிறையிருப்பு என்று நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சிறையிருப்பு எதற்காக சத்துரு நமக்கு நியமிக்கிறான்னா, நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்கு தான். நான் இப்படி சொன்னால் இது இன்னும் புரியும்படி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஏன் சிறையிருப்பை அனுமதிக்கிறான் என்றால், நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தினால் தேவன் விரும்புகிற காரியம் நிறைவேறி கொண்டிருப்பதையும், தேவ திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதையும், தேவன் அதன் நிமித்தம் மகிழ்ச்சியா இருக்கிறதையும் பிசாசு விரும்பல. பிரதான ஆசாரியனும் சதுசேய சமயத்தார் அனைவரும் பொறாமை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் என்ன? நான் முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் என்ன? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் என்ன? நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது ஏதோ கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறது அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு, உங்க ஃப்ரீடமுக்கு, உங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு இதுதான் தடை. நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் உனக்கு சிறையிருப்பா நீயே மாற்றி வச்சிருக்கிற. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. எது சிறையிருப்பு? நிறைய பேருக்கு தூக்கம் சிறையிருப்பா இருக்குது, நிறைய பேருக்கு கண்ணீர் சிறையிருப்பா இருக்குது, நிறைய பேர் குறைகளை எண்ணி அழுது புலம்புவதே சிறையிருப்பா இருக்கிறது, நிறைய பேருக்கு கடன் சிறையிருப்பா இருக்கிறது. இன்னைக்கு எது சிறையிருப்பு? உன் வாழ்க்கையில சத்துரு பொறாமை கொண்டு உன்னை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். இந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்கும்படியா விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகம் உனக்குள்ள மிகுந்த ஆவியில மிகுந்த வைராக்கியத்தை உண்டாக்கணும். ஏன் இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the church? ஆவியில மிகுந்த வைராக்கியத்தோடு எழும்பி போய் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குற வேலையை செய்யணும். நான் சொல்ற கர்த்தருடைய நாமத்துல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ ஆவியில வைராக்கியம் கொண்டு நின்னுட்டினா உனக்காக தேவன் இறங்கி யுத்தம் பண்ண கொண்டே இருப்பார். எந்த மனிதனும் கூட வரணும்னு அவசியம் இல்லை. எந்த மனிதனும் உனக்காக யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த மனிதனும் உனக்காக வாதாடணுன்ற அவசியம் இல்லை. எந்த மனிதனும் உனக்காக வழக்காடணும்னு அவசியம் இல்லை. தேவன் இறங்கி உனக்காக யுத்தம் பண்ணுவார். தேவ தூதர்கள் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்து உன்னை விடுவிப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா? அப்ப ஆவியிலே முழு வைராக்கியத்தோடு, ஆவியிலே மிகுந்த வைராக்கியத்தோடு சிறையிருப்பு உனக்கு பிசாசு கொண்டு வருவதற்கு காரணம், சிறையிருப்புகளை அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை நீ மீட்டு விடக்கூடாது என்பதற்காக தான். நிறைய நேரத்தில் ஆவியில் ஒரு பெரிய கலக்கம் இருக்கும். நான் இதையும் அட்ரஸ் பண்ணி முடிக்கிறேன். நல்லா இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், திடீர்னு ஒரு குழப்பம், திடீர்னு ஒரு கலக்கம், திடீர்னு ஆவியில் ஒரு சோர்வு, திடீர்னு ஆவியில் ஒரு பலவீனம். இதெல்லாம் கோலியாத்திட்ட ஆவிகள். இப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளும் சிறையிருப்புக்குள் கடந்து போகவே கூடாது. உன்னை கொண்டு போய் அடைத்தான். ஆனால் அப்போஸ்தலர்களை கொண்டு போய் அவனால் அடைக்க முடியவே இல்லை. அன்று ராத்திரியே கர்த்தர் இறங்கி சிறையிருப்புகளை உடைச்சிட்டார். எதிர்ப்புகள் வருது, பலவீனங்கள் வருது, சோர்வுகள் வருது, தேவைகள் கண்ணுக்கு முன்னாடி நிற்குது, போராட்டங்கள் வருது, மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, உபத்திரவங்கள் பெருகுது. ஐயா, இந்த சிறையிருப்புகளை கண்டு சோர்ந்து போகாத, தைரியமாக தொடர்ந்து நில். கர்த்தர் இந்த சிறையிருப்புகளை உடைச்சு எறிவார். அவர் இறங்கி யுத்தம் பண்ணுவார். அவர் உனக்காக ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வார். சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தவர்கள் மறுபடியும் தேவாலயத்தில் போய் ஆண்டவருடைய திட்டத்தை செஞ்சாங்க. டோன்ட் கெட் into the bondage of the enemy. பிசாசின் அடிமைதனத்துக்குள்ள ஒரு நாள் கடந்து போயிடாதீங்க. இதை செஞ்சாதான், இந்த காரியத்தை பண்ணாதான் வேற வழியில் குடும்பத்தை காப்பாற்ற. உன் குடும்பத்தை நீ செய்கிற வேலை காப்பாற்றுறது நினைக்காத, கர்த்தர் காப்பாற்றிட்டு இருக்கிறார். வேலையை கொடுத்து கர்த்தர் காப்பாற்றிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? வேலை செய்யாதீங்க, வீட்டில் படுத்துருங்க நான் சொல்லலை. அதுதான் என்னை காப்பாற்றுனா நீ அதுக்கு அடிமையாக இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
காலையில் சர்ச்சுக்கு நேரத்துக்கு வர முடியலன்னா நீ பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற. அவனை நேரத்துக்கு போக விட மாட்டேன்றான், அவன் காலில் நீ மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிற. உடனே நாளைக்கு அடுத்த வாரம் மண்டே உடைங்க அவனை, இல்லைடா நான் போவேன், ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி நிற்பேன். அல்லேலூயா. ஏன் சிறையிருப்பு? உன் மூலமாய் வெளிச்சத்தை பார்க்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது என்று சத்துரு சிறையிருப்புகளை கொண்டு வருகிறான். கர்த்தர் இன்னைக்கு அந்த சிறையிருப்புகளை உடைப்பாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவன் எல்லாரும் எழுமி நின்று 2 கரங்களை மேலே உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. கண்களை மூடினவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற சிறையிருப்புகள் என்ன? உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொண்டிருக்கிற சிறையிருப்புகள் என்ன? ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற சிறையிருப்புகள் என்ன? உங்களுக்கு இருக்கிற சிறையிருப்புகள் என்ன? ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நன்றியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு வாழ்வு ஆண்டவருக்காக மாத்திரம்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் சிறையிருப்பு? ஊழியம் தானே பண்ணாங்க, ஏன் சிறையிருப்பு? சுவிசேஷம் தானே அறிவித்தாங்க, ஏன் சிறையிருப்பு? அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, ஏன் சிறையிருப்பு? இந்த சிறையிருப்புக்கு காரணம், சிறையிருப்பில் இருக்கிறவங்க வெளியே வந்துடக்கூடாதுன்னு உன்னை பிசாசு கட்டி போட்டிருக்கிறான். இதை கூட டிசைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஆவியில் தோய்வுற்று இருக்கிறோம் என்று அர்த்தம். அதே நான் பட்டணத்திற்கு பவுல் வந்த பொழுது அந்த விக்கிரகத்தை பார்த்து வைராக்கியம் கொண்டு, ஆவியில் மிகுந்த வைராக்கியத்தை கொண்டு அங்கே இருக்கிற யூதர்களையும் தெரு வீதிகளிலே நடப்பவர்களையும் பார்த்து, இது தவறு, இந்த காரியம், இந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். கண்களை மூடி உங்களுடைய சிறையிருப்பு என்ன என்பதை மாத்திரம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா, ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. ஒரே ஒரு நிமிடம் இந்த வரிகளை பாடும் பொழுது, ஒருவேளை இந்த நிறைய பேருக்கு இந்த பாட்டை கேட்கும் போதும் பாடும் போதும் பயம் இருக்கும். இது மரணத்துக்கான பாடல் இல்லை, இல்லை, இல்லை. இது உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கான ஒரு பாடல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரை நோக்கி பார்த்து, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் அழைப்பின் சத்தம் கேட்டு நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, நாட்களும் வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என்று காண்பேனும், பரலோகமே, பரலோகமே என்று காண்பேனும். சிலுவாயில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவாயில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமை
சேர்ந்து ஆவியானவரே அவரின் அப்பாவை உயர்த்தி எனது லட்சியமே லோகமே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை உயர்த்தி பரலோகமே என்று காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் நாட்களும் நெருங்குதே ஆண்டவரை உயர்த்தி வாஞ்சையும் பெருகுதே ஆவியானவரை உயர்த்தி நாட்களும் நெருங்குதே அப்பா உயர்த்தி பரலோகமே என்று காண்பேனோ உள்ளத்திலிருந்து பரலோகமே என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையோடு சொல்லுவோம் இயேசுவை பின்பற்றுவேன் எல்லா வாயில திறந்து பரிசுத்த சிந்தையோடு ஆவியானவரை உயர்த்தி இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தம் என்று காண்பேனோ ஆவியானவரை உயர்த்தி பரலோகமே என்று என் இன்ப இயேசுவை என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ எத்தனை பேர் தைரியமா இந்த வரிகளை லோகமே என்று காண்பேனோ அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து திருவிருந்துக்குள்ள கடந்து போக போறோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் ஏன் சிறையிருப்பு, ஏன் சிறையிருப்பு? நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நல்லா தானே ஊழியம் பண்றேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா தானே இருக்கிறேன், ஏன் சிறையிருப்பு? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சிறையிருப்பு உன்னுடைய ஓட்டத்து நிமித்தமாய் உண்டாகுகின்ற வெளிச்சம் இன்னைக்கு கட்டப்பட்ட ஏராளமானவர்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது முடக்கிடணும், எப்படியாவது இந்த வெளிச்சம் போயிடக்கூடாது, எப்படியாவது இந்த ரட்சிப்பை முடக்கிடணும், எப்படியாவது இந்த எழுப்புதலை முடக்கிடணும் சொல்லி சத்துரு இன்னைக்கு உங்களை முடக்க முயற்சித்து கொண்டிருப்பதற்கு விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த சிறை இருப்புகள் வரும்பொழுது சோர்ந்துடாதீங்க. இந்த சிறை இருப்புகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். அதோ நான் பட்டணத்தில் பவுல் ஆவியில மிகுந்த வைராக்கியம் கொண்டு எழும்பி நின்றது போல தாவீது கோலியாத்தை பார்த்த பொழுது ஆவியில வைராக்கியம் கொண்டு எழும்பி நின்றது போல
ரிகா தீரா நிமா ஷிகா தர நிமா கல தரபா ரியாந்தர நிமோ ஷதர பௌகதரிபா ரிகா தர நிகல தர நிமா ஷதர நா பௌகதரபா. ஆவியில மிகுந்த வைராக்கியம் கொண்டு எழும்பி நில்லு. கர்த்தர் இரவோடு இரவாக உன்னுடைய சிறை இருப்புகளை உடைப்பார். இரவோடு இரவாக கர்த்தர் விடுதலை கொடுப்பார். உன் சிறை இருப்புகளை இருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். ஓ ரீகா தீரா நிமா ஷதா ரமோ கதரிபா கதரபா ரியாந்தர நிமா கலதரபா. எனக்கு ஆவியில ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுத்த பிறகு மறுபடியும் ஓடி அதே தேவாலயத்தில் நின்று தைரியமாய் உன் சிறையிருப்பு அடையாளம் கண்டு இன்னைக்கு வேற அறுக்கப்படுவதாக. உங்க சிறையிருப்பு என்ன என்பதை அடையாளம் கண்டு இன்னைக்கு உடைத்து போடுவாராக. ஆண்டவரிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த சிறையிருப்பில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும். இந்த சிறையிருப்பில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கும். இந்த சிறையிருப்பில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கும். சிறை இருப்புகள் எங்களுக்கு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, இதை சத்ருவினுடைய பொறாமையினாலே ஆண்டவரே பிரதான ஆசாரியனும் ஆண்டவரே சதுசேய மார்க்கத்தார் அனைவரும் எழுப்பி பொறாமை கொண்டது போல என்பதை அடையாளம் கண்டு நாங்கள் அவைகளை ஜெயிக்க உதவி செய்வீராக. எனக்கு சோர்ந்து போய் இருக்கிற ஆவிகள், துவண்டு போய் இருக்கிற ஆவிகள், பலனற்று இருக்கிற ஆவிகளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மறுபடியுமாய் ஓடி எழும்பி உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும். மறுபடியுமாய் உமக்காய் வாழட்டும். மறுபடியுமாய் பலன் உள்ளவர்களாய் ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கிருபையின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே. ஆமென்.